T-shirt was bought for rupees 110. So bought for na அப்படிங்கிறது cost price. Cost price is equal to how much? 110 rupees. And sold it for. Suppose selling price is equal to rupees 90. இப்போ நம்ம பாக்குறோம் எது ஜாஸ்தியா இருக்கு, காஸ்ட் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு, செல்லிங் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்போ வாங்குற விலையை விட விக்கிறது என்ன பண்ணிருக்காங்க, கம்மியா வித்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும், லாஸ் தான் வரும். லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ உங்களுக்கு இங்க ஃபார்முலாஸ்லாம் ட்ரிக் போட்டிருக்கேன், அந்த ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. சிபி எவ்வளோ 110 rupees மைனஸ் எஸ்பி எவ்வளோ 90 rupees. இப்போ லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20 rupees இஸ் யுவர் லாஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், லாஸ் பர்சன்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ் பை சிபி மல்டிப்ளைட் பை 100. ஓகே, இப்போ லாஸ் என்னன்னு பார்த்தோம்னா 20 rupees, சிபி என்னது 110 rupees மல்டிப்ளைட் பை 100. ஸோ இங்க ருபீஸ் போட்டோம்னா அது கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 200 divided by 11. 200 divided by 11 போட்டா என்ன வரும், 111 is 11, remainder 9, 0, 8 11s are 88, remainder 2 வரும். இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 18 ரிமைண்டர் மேல வரும், இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் டினாமினேட்டர்ல எப்பயுமே வரும். திஸ் மச் பர்சன்டேஜ் இஸ் வாட் இஸ் லாஸ் பர்சன்டேஜ்.